360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 16லேருந்து புரட்டாசி தமிழ் 14ஆம் தேதி வரைக்குமான காலங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. 2 தமிழ் மாதம் இதில் வருது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் வர்றார். அப்போ உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், ஓரளவுக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சூரியன் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது லைஃப்பில் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் கையில் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ ஓரளவுக்கு நம்ம உழைச்ச காசு கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 18க்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஆக இந்த செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இறைவனுடைய அனுகிரகமும் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். அந்த காலங்களில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ ஏதாவது நீங்கள் புது காரியங்களை ஆரம்பிக்கணும், புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ லைஃப்பில் நம்மளுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அல்லது ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அந்த காரியங்களில் சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்குது. ஸோ 18ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் அதாவது செப்டம்பர் 18க்கு அப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நன்மை உண்டு. நம்முடைய நெருங்கிய உறவுகள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளாக இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் ஓரளவுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் பெருசாக லாபம் இருக்குமான்னா இல்லை, லாபத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன், அதற்கான சூழ்நிலைகளே இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ முதல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போகிறத பற்றி சொன்னேன். இப்போ யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 2 பலனுமே மாறுபட்ட பலனாக இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கோ, நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் விற்பதற்கும், வாங்குகிற மாதிரி இருந்தால் வாங்குவதற்கான காலங்களும் 2க்குமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 2 ராசிகளில் வெவ்வேறு நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் நான், அதற்கு தகுந்த சேல்ஸ் இருக்குமா, ப்ராஃபிட் இருக்குமானா கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. அதோட மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகளை எதிர்பார்த்து கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, லாபம் இருக்குது, நன்மைகள் உண்டு. அது இல்லாமல் நான் கலைத்துறையில் இருக்கிறேன்,
எனக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்குமா, வருமானங்கள் இருக்கான்னா டெஃபினட்டாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட்டாக இருக்குமானா டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, கோல்டு பாண்டு வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஓரளவுக்கு ஸ்பெக்குலேஷன் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் புகழ் அந்தஸ்து இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதம் எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது லோன் கவர்மெண்ட்டால் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். பெரிய லெவலில் நான் கடன் வாங்கி லோன் வாங்கி இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் பெரிய லெவலில் இருக்குது. நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கனாலும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரிசல்ட் வந்தால் உண்டு. அது இல்லாமல் நல்ல வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைப்பாங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரியத்திற்காக கடன் கேட்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். என்ன சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிக கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி. அதனால் அதை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சொந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்கிறது, அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு பெருசாக ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமாக இருப்பதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம், அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நன்மைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த காலங்களில் நல்ல ஒரு புது நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நீங்கள் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரராலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.